நகராட்சியிலேருந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்க இந்த குப்பையெல்லாம் நம்ம தரம் பிரித்து கொடுத்துருவோம். வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் மக்கும் குப்பை தனியாக, மக்காத குப்பை தனியாக, என்னென்ன குப்பை இருக்க தனித்தனியாக போட்டோம்னா 3/4 வயசுல முடிஞ்சிடும். இவங்க பார்த்தா வெறும் கையில் அப்படியே பிரித்து வச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் மனுஷங்க தான். அப்போ யோசிக்க, ஒவ்வொரு வீட்லையுமே பிரித்து கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு வச்சு இந்த கையில் இந்த க்ளோஸ் மாட்டிக்கோங்க. இருக்கிற நாற்று எங்களால் நிற்க முடியல, ஒரு நிமிஷத்துக்கு நிற்க முடியல. நீங்கள் இப்போ 2-3 நாள் ஆன குப்பை எல்லாமே சேர்ந்து நிற்கும். இது எப்பவுமே போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய மூச்சு காத்துறது இது போகும். கவனத்தோடு இருக்கோமா, கொஞ்சம் நீங்களும் விழிப்புணர்வோட தான் இருக்கணும். நம்ம நீங்க ஆரோக்கியமா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. இதை போட்டுட்டு சுத்தம் பண்ணுங்க. கையில க்ளோஸ் மாட்டிக்கோங்க. நகை எடுக்கல எல்லாம் அந்த இதெல்லாம் எவ்வளவு நாள் வேஸ்ட் ஆனது இதெல்லாம் போகும். நகை எடுக்கல நீங்க கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். இந்த ஆரோக்கியத்தை நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் போற வர்ற மக்கள், நாங்க எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும், மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா நீங்க தான் எல்லா வேலையிலையும் பண்றீங்க. இது நீங்க பிஞ்சு போச்சுன்னா ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஒரு வழி இல்ல, போற பக்கம் வர்ற பக்கம் யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்தா கூட வாங்கி கொடுத்துருவாங்க. ஆபீஸ்ல கொடுப்பாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. பிரிக்கிறப்போ இதை போட்டு பிரிச்சுக்கோங்க. இது நல்ல லூஸா தான் இருக்கும், ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. வேற சும்மா சாதாரண இது போட்டீங்கன்னா கை கூட ஈரமாயிடுங்க. போட்டுக்கோங்க, முகக்கவசம் போட்டுக்கோங்க, சுத்தமா இருங்க. உங்க உடல்நலம் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஏன் நீங்க பண்ற வேலை கடவுளுக்கு சமமான வேலை, சுத்தம் பண்ற வேலை, மகத்தான வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் நல்லதுங்க எங்களுக்கு.